நம்ம ஊர்ல ஜோசியக்காரர் எப்படி இருப்பாரு? ஒரு அட்ரஸ் குடுப்பாங்க. நீங்க தேடி போவீங்க. ஒரு சந்துக்குள்ள ஒரு சின்ன ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாரு. உள்ள போனதும் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அதுக்குன்னே ஒரு தனி பெர்ஃப்யூம் தயாரிக்கலாம். அந்த ஸ்மெல்லே போதும். உங்களுக்கு அன்னைக்கு முழுக்க பசி எடுக்காது. அவர் உங்கள பார்த்ததும், "வா தம்பி, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல?"ன்னு கேட்பாரு. நான் மனசுக்குள்ள, "அடடா! இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு" ஆச்சரியமா பார்ப்பேன். அப்புறம் அவர், "உன் மனசுல ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்குல்ல?"ன்னு கேட்பாரு. நான் உடனே, "ஆமா சாமி"ன்னு சொல்லுவேன். அடேய், மனசுல குழப்பம் இல்லாம யாரடா இருக்காங்க? இதுதான்டா இவங்களோட ட்ரிக்கே. நான் ஒரு முறை ஜோசியர்கிட்ட போனேன். அவர் எனக்கு சொன்னாரு, "இன்னும் ஒரு 3 வருஷத்துல உங்க வாழ்க்கை 180 டிகிரி தாறுமாறா மாறும்னு." நான் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். ஆனா 3 வருஷத்துக்குள்ள மட்டும் என்னாச்சு தெரியுமா? ஜாப் போயிடுச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் போயிடுச்சா, ஹேர்லைன் போயிடுச்சா. இதுதான் அந்த 180 டிகிரி. இப்போலாம் ஜோசியக்காரர்கள்ல ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. ஆன்லைன் ஜோசியம். ஒரு தடவை நான் ஆர்டர் பண்ணேன். ஃபோன்ல ஒரு வீடியோ கால் வந்தது. அதுல ஒருத்தரு, "சார், உங்க ஜாதகத்த பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லுவாரு. நான் கேட்டேன், "ஏன்டா, என் ஜாதகத்த நேர்ல பார்க்க மாட்டியான்னு?" அதுக்கு அவரு, "சார், இது டிஜிட்டல் ஜோசியம்னு" சொன்னாரு. அடே, ஜோசியமும் இப்போ ஆன்லைனா? சில ஜோசியக்காரங்களெல்லாம் ஒரு சீன் நடக்கும். "தம்பி, உனக்கு பண வரவு இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன தடை இருக்குன்னு" சொல்லுவாங்க. நான், "என்ன சாமி தடைன்னு?" கேட்டா, "அதுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணணும். அதுக்கு இவ்வளோ செலவாகும்னு" சொல்லுவாங்க. அடே, பணம் வர்றதுக்கு முன்னாடியே நீ பணத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டியேடா. ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, "ஜோசியக்காரங்க சொல்றது எல்லாம் ஏன்டா நடக்குதுன்னு?" நான் சொன்னேன், "நடக்கிறது எல்லாம் ஜோசியக்காரங்க சொல்றது இல்லடா. அவங்க சொல்றதுல ஏதோ ஒண்ணு நடந்தா அத மட்டும் தான் நாம ஞாபகம் வச்சுப்போம்" அப்படின்னு. இப்போலாம் ஏஐ வந்த பிறகு ஏஐயே ஜோசியம் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஒரு தடவை நான் ஒரு ஏஐ ஜோசியக்காரர்கிட்ட போனேன். "ஏஐ ஜோசியக்காரரு, எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு?" கேட்டேன். அது, "உங்கள் டேட்டாவை ஆய்வு செய்யும்போது, உங்கள் தனிப்பட்ட குணங்கள், நிதி நிலைமை மற்றும் சமூக தொடர்புகள் அனைத்தையும் ஆராயும்போது, உங்களுக்கு கல்யாணமாக வாய்ப்புகள் குறைவு" அப்படின்னு சொல்லுது. அடே ஏ, நான் ஜோசியம் கேட்டா நீ எனக்கு அட்வைஸ் பண்றியேடா. சில ஜோசியக்காரங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அஷ்டம சனின்னு ஏதோ ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு என்னடான்னா, அக்கவுண்ட்ல பணம் இருக்கா இல்லையான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். சரி மக்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஜோசியம் பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, நாம சிரிச்சுக்கிட்டே இருந்தா அதுவே பெரிய அதிர்ஷ்டம். நன்றி, வணக்கம்.